மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார், வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார். கண் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியோரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, கடவுள் நம்மை அவருடைய சாயலாக படைத்ததின் நோக்கம் நாம் நிறை வாழ்வை நோக்கி பயணித்து நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். குயவன் கையில் மண் இருப்பது போல நம்மையும் நமது வாழ்வையும் கடவுளுடைய கரத்திலே ஒப்படைத்து ஆரோக்கிய தாயைப் போல ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து நிறைவேற்றி நாம் முழுமையான நிலைவான நிறைவாழ்வுக்கு அழைக்கப்படுகின்றோம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த கல்வாரி பலியில் நன்றி உள்ளத்தோடு பங்கேற்போம்.
இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள், இயலாமை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பை இறைஞ்சி வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை புனித நித்திய நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்கச் செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு, இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கின்றார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. புகழ்ந்து பாடிடு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 47 முதல் 53 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடமிருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுவாலையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவளிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் உயிரோடு வாழும்போது நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து இறந்த பிறகு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அந்த அளவிற்கு நாம் இந்த மண்ணுலகில் வாழும்போது இறைவனுடைய திருவுளத்தையும் திட்டத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அறிந்து நிறைவேற்றி அவர் நமக்கு இறப்புக்கு பிறகு கொடையாக கொடுக்கின்ற அந்த விண்ணக பேரின்ப பரிசை நிலை வாழ்வை கொடையாக பெற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை இயேசு கிறிஸ்துவில் எனதொருமை சகோதர சகோதரிகளே, நான் ஒரு பங்கிலே இருந்தபோது உறுதி பூசுதலுக்காக பிள்ளைகளை தயாரித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மோட்சத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அவர்களுக்கு பாடம் எடுத்தேன். பிறகு அவர்களிடத்திலே ஒரு சில கேள்விகளையும் கேட்டேன். இப்போதே பரலோகத்திற்கு செல்வதற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறது சொல்லுங்கள், கை தூக்குங்கள் என்று சொன்னேன். அங்கே இருந்தவர்கள் எல்லோருமே கை தூக்கினார்கள். ஆனால் ஒரே ஒரு பாப்பா மட்டும் கை தூக்கவே இல்லை. நான் அதை பார்த்து கேட்டேன், ஏப்பா உனக்கு பரலோகம் போவதற்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அந்த பாப்பா, இல்லை ஃபாதர், போவதற்கு விருப்பம்தான், ஆசை தான். ஆனால் கிளாஸு முடிஞ்ச உடனே நீ எங்கேயும் போகக்கூடாது, நேராக வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாங்க ஃபாதர் அப்படின்னுச்சு. அடுத்த ஒரு கேள்வி ஒன்றை கேட்டேன்.
மோட்சத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு ஒரு மாணவன் சொன்னான், மோட்சத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் இறக்க வேண்டும், இறந்தால்தான் மோட்சத்திற்கோ நரகத்திற்கோ செல்ல முடியும் என்று சொன்னான். அடுத்த கேள்வி ஒன்றே கேட்டேன், இறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். இரவாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றும் அவன் பதிலளித்தான். ஆம், மனித பிறப்பே வாழ்வதற்காக அல்ல, இறப்பதற்காகத்தான் என்று தத்துவ ஞானி மார்ட்டின் ஹைடர் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதனுடைய பிறப்பின் போதே, ஏன் தாயின் வயிற்றில் கருவாகும் போதே அவனுடைய இறப்பு எழுதப்பட்டிருக்கின்றது, குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வார்கள். ஆம், பிறப்பு எவ்விதமும் அவ்விதமே இறப்பும், வாழ்வு எவ்விதமும் அவ்விதமே சாவும். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் வேண்டும், சாவை சந்திக்கத்தான் வேண்டும். இதில் யாருக்குமே விதிவிலக்கு அல்ல. அரசன் முதல் ஆண்டி வரை, படித்தவன் முதல் படிக்காதவரை, இருப்பவன் முதல் இல்லாதவரை எல்லோருமே அந்த சாவை ஒரு நாள் சந்திக்கத்தான் வேண்டும், இறக்கத்தான் வேண்டும். இது கடவுளுடைய நியதி, இயற்கையினுடைய கட்டளையாக, சட்டமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் எதையோ குறித்து பொறாமைப்படுகிறோம். ஆனால் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை குறித்து பொறாமைப்படாத விஷயம் எதுவென்று சொன்னால் அதுதான் இறப்பாக இருக்க முடியும். ஆம், இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அது இவ்வுலக வாழ்வுக்கு ஒரு நிறைவு, ஒரு முடிவு. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த மரணம் அல்லது சாவு என்பது அந்த இறப்புக்கு பிறகு வருகின்ற கிடைக்கக்கூடிய நித்திய பேரின்ப வாழ்வுக்கு, மோட்ச நுழைவாயில் நுழைவதற்கு இது ஒரு தொடக்கமாக, ஒரு ஆரம்பமாக இருக்கின்றது. ஆக இந்த சாவை கடந்து, இந்த சாவின் வழியாக நாம் அந்த நிலையான நித்திய வாழ்வுக்குள் நாம் நுழைகிறோம். அப்படி இறப்புக்கு பிறகு ஒரு பொது தீர்வை ஒன்று நடைபெறும். அவ்வாறு நடைபெறுகின்ற போது நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்துதான் அங்கு தீர்ப்பிடப்படும். நாம் இந்த உலகத்திலே நன்மையை செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும், தீமையை செய்தால் நரகம்தான் கிடைக்கும். இந்த ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அவர் பயன்படுத்துகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி கடந்த 2 நாட்களாக நாம் சிந்தித்தோம். அந்த 13வது அதிகாரத்தில் 7 ஓமைகள் இருக்கிறன. அதில் 7வது ஓமை தான் ஆண்டவர் இயேசு கையாள்வது, சொல்வது, இறை அரசு என்பது கடலில் வீசப்பட்ட வலைக்கு ஒப்பாகும். அந்த வலை என்ன செய்யும்? எல்லா மீன்களையும் வாரி வளைத்து கொண்டு வரும். அப்போது கரைக்கு இழுத்து வரப்பட்ட பிரிப்பார்கள். நல்ல மீன்களும் கெட்ட மீன்களும் வெவ்வேறாக அதை பிரிப்பார்கள். நல்ல மீன்களை ஒரு குடையிலும் கெட்ட மீன்களை தூக்கி எறிந்து போடுவார்கள். அது ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். இதே போலதான் இறப்புக்கு பிறகும் அந்த பொது தீர்வையின் போது நடைபெறும். எனவே அந்த ஒரு பொது தீர்வையை நாம் சந்திப்பதற்கு இந்த மண்ணகத்திலே நாம் அதற்கு தகுதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மோடு கூட வருவது நாம் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்துள்ள பொன்னோ பொருளோ நகையோ பட்டு புடவையோ
எதுவுமே நம்மோடு கூடவே வராது. நம்மோடு கூட வருவது எது தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் செய்த நன்மை தீமைகள் தான் நம்மோடு கூடவே அது வரும். திருவெளிப்பாடு 14-13 வசனத்திலே நம்ம இவ்வாறு படிக்கின்றோம். விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டேன், இது முதல் இறைவனோடு இணைந்தவர்கள் இறந்தவர்கள் அவரோடு இணைவார்கள். அவர்கள் இறந்து போகும்போது அவர்கள் இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்திலே நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? பிறப்பும் இறப்பும் இது கடவுளுடைய கையிலே இருக்கின்றது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே உள்ள வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே இருக்கின்றது. ஒரு நாள் மாலை பொழுதினிலே சிறுவர்களாம் அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சில பூச்சிகளை பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு சிறுவன் என்ன செய்தான் என்றால், ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து தன்னுடைய கைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தான். அப்பொழுது அவ்வழியாக ஒரு பெரியவர் வருகின்றார். அந்த பெரியவரிடத்திலே, தாத்தா, என்னுடைய கைக்குள்ளே இருக்கின்ற இந்த பட்டாம்பூச்சி இறந்துருச்சா இல்லை உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, உன் கைக்குள்ளே இருக்கிற இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் இறந்து விட்டதாக கருதுவதும் அது உன்னுடைய கையிலே இருக்கின்றது, அது உன்னை பொறுத்து இருக்கிறது என்று அந்த பெரியவர் சொன்னாராம். ஆம், இது முற்றிலும் உண்மை. எனவே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார். அதை நினைத்து நாம் எந்நாளும் எப்பொழுதும் கடவுளை போற்றி புகழ வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும், அவருடைய திருவுளத்தையும் விருப்பத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஒரு கொய்யவன் கையிலே மண் இருக்கின்றது. அந்த மண்ணை தன்னுடைய விருப்பப்படி அந்த மண் கலத்தை அவர் செய்கின்றார். அவர் நினைத்த வரை அந்த மண்கலம் வரும் வரை அதை உருக்கி மெருக்கி அதை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போல கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய திருவுளத்தை நாம் கண்டறிந்து அதை இந்த மண்ணுலகிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் ஆசிக்கின்றார். எனவே என்னுடைய சுயநலத்தை மறந்து, தன்னலத்தை மறந்து, கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதனை நாம் கண்டுணர்ந்து அதை நாம் நிறைவேற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடம் உள்ள காசு பணத்தை வைத்து, புகழை அதிகாரத்தை கொண்டு எதையும் இந்த உலகத்திலே வாங்கிவிடலாம். ஆனால் பரலோகத்தை நாம் ஒருபோதும் வாங்கிவிட முடியாது. ஒரு முதியவர் தன்னுடைய பேரனிடத்திலே பரலோகத்திற்கு செல்வது, அந்த விண்ணகத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் இலவசமாக சென்று விடலாம். ஆனால் ஒரு நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போது இந்த சிறுவன், அது எப்படி தாத்தா, நரகத்திற்கு போகணும்னாக்க பணம் வேண்டும், மோட்சத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் இலவசமாக போயிடலாம் அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்டபோது அவர் சொல்வார், பீடி சிகரெட்டு பிடிக்க பணம் வேண்டும், போதைப் பொருளை உபயோகிக்க பணம் வேண்டும், மது அருந்த பணம் வேண்டும், சினிமா பார்க்க பணம் வேண்டும், மற்ற கெட்ட செயல்களை செய்வதற்கு எல்லாம் பணம் வேண்டும். ஆனால் நன்மை என்ற ஒன்றை செய்வதற்கு பணம் இல்லை. கடவுளை புகழவும், போற்றவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், நன்றி செலுத்தவும், கடவுளை வணங்கவும் பணம் தேவையில்லை. அன்பு செய்ய, பாசத்தை காட்ட, நேசத்தை காட்ட பணம் தேவையில்லை. மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ள, மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய பணம் தேவையில்லை என்று அவர் சொன்னாராம். இது உண்மையிலும் உண்மை. இயேசு கிறிஸ்துவில்
எனதொருமை சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35 நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த பொது தீர்வையின் போது வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த நேர்மையாளர்களை குறித்து, கடவுளுடைய ஆசி பெற்றோர்களே வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பார். காரணம் என்னவென்றால், நான் பசியாயிருந்தேன் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை வரவேற்றீர்கள், ஆடையின்றி இருந்தேன் எனக்கு உடுத்த உடை குடைத்தீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லுவார். அப்போது அவர்கள் கேட்பார்கள், ஆண்டவரே நீர் எப்படி இப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போது கடவுள் சொல்வார், சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு அந்த நேர்மையாளர்களை பார்த்து சொல்வார். அதே இடது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்வார், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுவார். காரணம் என்னவென்றால், நான் இவ்வாறு பசியாக இருந்தேன் எனக்கு உண்ண கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன் குடிக்க கொடுக்கவில்லை, நான் அந்நியனாக இருந்தேன் என்னை வரவேற்கவில்லை, நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தவில்லை, சிறையில் இருந்தேன் என்னை காணவில்லை என்று சொல்வார். எப்பொழுதெல்லாம் நீர் இப்படி இருந்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்யாமல் போனோம் என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்லுவார், சின்னம் சிறியவர்களுக்கெல்லாம் செய்யாத போது இதை எனக்கே நீங்கள் செய்யவில்லை என்று சொல்வார். ஆமீர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் ஒரு நிரந்தரமான நிலையான உலகம் அல்ல. நிலையற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிலையற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையான பேரின்ப வாழ்வை, விண்ணக வாழ்வை, பரலோக வாழ்வை நோக்கி நாம் நிறைவை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த நிறைவான நிலைவாழ்வை அடைவதற்கு அந்த தகுதியான வாழ்க்கை இந்த மண்ணகத்திலே நாம் வாழ வேண்டும். அதைத்தான் புனித ஆரோக்கிய அன்னை வாழ்ந்து காட்டினார். நாம் எப்படி நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்கு நமது ஆரோக்கியத்தாய் அதற்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். காரணம் என்ன? இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னவர் இறுதி வரை கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றி சென்றிருக்கின்றார். எனவே அந்த தாயைப் போல, ஆரோக்கிய அன்னையைப் போல நாம் கடவுளுடைய விருப்பத்தையும் திருவுளத்தையும் திட்டத்தையும் நாம் நிறைவேற்றி இந்த மண்ணகத்திலே நாம் வாழ்ந்தோமேயானால் புனித ஆரோக்கிய அன்னை சென்ற இடத்திற்கு, புனிதர்கள் சென்ற இடத்திற்கு நாமும் செல்வோம். காரணம் என்னவென்றால், நமக்காக அங்கே இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தை நாம் சுத்திகரித்து கொள்ள, நாம் பெற்றுக்கொள்ள இந்த மண் உலகிலேயே அதற்கான தகுதியான வாழ்க்கை வாழ தொடர்ந்து வர வேண்டுவோம். ஆமீன். அன்புக்குரியவர்களே,
நம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பலியை இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாமடை ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை எங்களையும் ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் புனிதர் அனைவருடன் ஒன்று சேர்ந்து நாங்களும் இம்மனுலையில் உம்மை போற்றி புகழ்ந்து ஏத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமேறுவருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணி என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருளத்தில் உளம் கொள்வாராக. ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினால் வெற்றி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு வாக்களித்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நீர் பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள ஆழமான உயர்வுள்ள இறை நம்பிக்கையை மட்டும் கருணையுடன் கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்மா சுகத்தையும் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிறைந்த வாழ்வையும் அளித்தருள திருவுளங்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரிடம் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு, நித்திய பேரின்ப வாழ்வுக்கு தொடர்ந்து அழைத்து செல்கின்ற நம் ஆண்டவர் இயேசு இவர் தருகின்ற விருந்திலை பங்குபெற அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் வினை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளை நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை
எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அணியின் பரிந்துரையில் இறை ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அணையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அணையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அணையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளில் இருந்தும் துயரங்களில் நின்றும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அணையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலில் இருந்து விடுவித்து காப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் புனித ஆரோக்கிய அணையின் வழியாக ஆசீர்வதித்தாருள் வரங்களால் நிரப்பி பராமரித்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.